ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத கிரக நிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான். இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள். அப்போ தன்னோட ராசிநாதன் எப்பொழுதுமே நீசம் பெறுறது அந்த விசேஷமான அமைப்புகள் கிடையாது. தன் ராசிநாதன் நீசம் பெற்றிருந்தால் வலிமை குறைந்த ஒரு அமைப்புகள். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அது தடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கடந்த காலம் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நல்ல வளர்ச்சி பெறுகிறார். நட்பு கிரக வீட்டில் சூரியனோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் எப்பொழுதுமே இருக்கிற 9 கிரகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முரட்டு சுவாபம் உடைய ஒரு கிரகம் அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது வலிமை பொருந்திய கிரகம், அதே நேரத்தில் கோபம் பொருந்திய ஒரு கிரகம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாயை சொல்லலான் விதிங்க. அப்போ மேசம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நபர்கள் எல்லாமே எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. துணிவு மிக்க ஒரு நபர்களாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கிறது, உடலில் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாத இப்படிலாம் இருப்பாங்க இல்லைங்களா. இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிகம் இந்த மேசராசியில் பிறந்த நபர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவல்துறை, இராணுவத்துறை, இந்த சர்வீஸ் செய்யக்கூடிய துறையில் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஜெய்ஜாண்டிக்காக ஹைட்டாக இருப்பாங்க. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டும் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அவங்கள பார்த்தாவே அவங்களோட தோரணையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்தா ஒரு பய உணர்வுகள் தூண்டும். ஏதாவது கோபமாக பேசிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதை மாதிரி தோற்றங்கள் வேணால் அப்படி இருக்குமோ தவிர அவங்களோட குணமானது ரொம்ப இலகிய குணமாக இருக்கிறத பார்க்க முடியுங்க. ரொம்ப குழந்தை மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பாசமிக்க ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் கோபம் வந்தால் மட்டும்தான் ஒரு சில நேரத்தில் கோபப்படுவாங்களோ தவிர பெரிய லெவலில் இவங்களோட கோபங்கள் வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படின்றதுங்க. அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களால மனசில் வச்சுக்கொள்ள முடியாது. உடனே சுட்டி காட்டு இது இப்படி தானே, நீங்கள் மட்டும் எப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏற்று பேசுவாங்க. இதை சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உள்ள நபர்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா கடந்த கால நிகழ்வுகளில் இந்த செவ்வாய் நீச பலம் பெறும்போது உங்களை 4 பேர் குறை சொல்லக்கூடிய அளவுகளுக்கு வந்திருக்கும். என்னப்போ அவர் என்னதான் இப்படி இருந்தாலும் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களோட கருத்துக்களுக்கு செயல்படுவாங்க, பிடிவாத குணம் இருப்பாங்க, இப்படின்ற மாதிரி மற்றவங்க உங்களை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு காரணம் உங்களோட ராசிநாதனான செவ்வாய் நீசம் பெற்றதுனால. ஆனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நல்ல திக்பலம் பெறுகிறார். 10ஆம் இடம் தான் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுங்க. அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து தெளிவாக சொல்ல வரேன். இந்த 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை 17ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளார பதவியில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டுருங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டுருங்க. முக்கியமாக அந்த 10ஆம் இடமானது காக்கி சட்டையை குறிக்கக்கூடிய இடம். அதாவது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கனாக்கா இந்த நேரத்தில் அதுக்காக பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. அதனால் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, சொந்த பந்தத்திலாம் மன நிம்மதி, மன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்கு 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். சூரியன், புதன், குரு 3 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்குது. 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்குங்க. உண்மையாலுமே 3, 6, 8, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றீங்க. இந்த 3, 6, 8, 12 உள்ள கிரகங்களின் தசைகள் நடக்கும்போது ஏமாற்றத்துக்கான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்குகள் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த 8ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றுட்டால் அந்த இது அதீத செல்வம் செல்வாக்களை கொடுக்கக்கூடியதாக மாறின்றுவிதிங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளும் கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம்ன்றவிதிங்க. அதனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் அந்த வீட்டதிபதி ஆட்சி பலம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள், கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் செவ்வனை நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுன்றவிதிங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் 3 கிரகங்கள் பார்க்க இருக்குங்க. சூரியன், புதன், குரு 3 கிரகங்கள் குடும்பஸ்தான
ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெருக போகிறீங்க. குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஏதோ சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி செய்ய போகிறீங்க. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கும், உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள், 4 பேர்த்துக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்றீங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் வலிமை பெற்று வந்திருக்க இதே காரணத்தினால உங்களோட வளர்ச்சிகள் பெருக போகுதுன்றீங்க. அடுத்ததான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 15ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வர இருக்கார். சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனும் வலிமை பெருந்திய இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரன்றது கலஸ்திர காரகன்றீங்க அப்படின்றீங்க. அப்போ திருமணம் நடக்கலையா? கண்டிப்பாக திடீர்னு உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் உடனே நடக்கிறத பார்க்க முடியும். நடந்த சுருக்கோட உடனடியான குழந்தை பாக்கியம் தரிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கணவன் மனைவியிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி முயற்சி எடுத்து அது மூலையை அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். முக்கியமாக இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானமானது வலுப்பெறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. புதிய ஒரு நிறுவனத்தை தொடங்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றீங்க. அதேபோல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டு ஆகிடுவீங்க. அந்த நாட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது. தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு சாதனை படைத்த மாதிரி, முக்கியமாக விருச்சிக ராசியில் ஒரு இராணுவத்தில் அது போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா உங்களை பாராட்டி பதவி புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகநிலையானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடுமனை வாசல் 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகனம் இவங்க 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கனால குருவின் வீட்டில் இருக்கனால இன்றைய தேதியிலேருந்து 2028ஆம் ஆண்டுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு வீடுமனை வாசல் வாங்கி வீடுமனை வாசல் கட்டி குடிபோற போகிறீங்கன்றீங்க. அதுவும் நீர்நிலை பக்கத்தில் அங்கே ஏதாவது ஒரு டேங்க் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீர் சார்ந்த பகுதிகள், அந்த ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி ஒரு நீர் சார்ந்த இடங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு வீடு கட்டி குடிபோகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும்போது அதுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே போல் 8ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போயிட்டுருக்கோம். செரிமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இந்த சாப்பாட்டுல மட்டும் கண்டதை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரெக்டான உணவுப் பொருட்கள் எடுத்துட்டால் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு? இன்னும் 1 வருட காலத்துக்கு 2026 ஜூன் மாதம் வரலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சரியாக நீங்கள் பயணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்து திருமணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டமும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வளர்ச்சிகள் பெறுவது முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.